சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம், கெயில் இந்தியா லிமிடெட் பார்க்குறோம். ஓகேங்களா, லாங் டைமில் ஒரு டவுன் ட்ரெண்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு சின்ன கரெக்ஷன் மந்த்லி சார்ட்டு. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமில் இருக்கும். இப்போது குரூஷியலான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இதில் 149 கூட இல்லை ஆக்சுவலாக. ஸோ ஃபிப்ரவரி டெலிட் பண்ணிட்டேன். 149 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இன்னும் டவுன் ட்ரெண்ட் வரும். கரெக்டுங்களா? நமக்கு அதுக்கான லெவல் என்னென்னு பார்த்தோம். அதுக்கான லெவல் என்ன, ஸோ 136 113 இந்த ரெண்டு லெவல். ஓகேங்களா, இந்த ரெண்டு லெவலை பிரேக் பண்ணதுன்னா இந்த ரெண்டு லெவல் நோட் பண்ணிக்கங்க. 149 ஃபஸ்ட்டு வரணும். அதை பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா 136, அதையும் பிரேக் அவுட் ஆகுதுன்னா 113. இந்த ரெண்டு லெவலில் இருக்குது, டார்கெட் இருக்குது. இது இல்லை அப்படின்னா என்ன ஆகலாம்னா, மார்க்கெட் வந்து இப்போது சைட்வேஸில் இருந்த மார்க்கெட்டு பிரேக் அவுட்டில் தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு என்ன ஆகுது, மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகலை, டவுன் ஆகிட்டு தான் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ ப்ரீவியஸ் ஹை எதுவுமே பிரேக் அவுட் ஆகலை, டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. 3 months பார்ப்போம். 3 monthsலேயும் என்ன இருக்குது ஆக்சுவலாக. ஸோ லாஸ்ட்டு 3 months மார்க்கெட் வந்து இந்த லெவல், அதாவது 160. ஓகேங்களா, நமக்கு லாஸ்ட்டு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக சேனலில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இதோட ட்ரெண்டு கண்டினியூ ஆகுது அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இந்த டார்கெட் வந்து நமக்கு என்ன ஆகும், டெலிட் பண்ணிடலாம். ஸோ இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா ஸோ டே சார்ட்டு சரி பிரேக் அவுட் பண்ணலன்னா என்ன ஆகும், நமக்கு பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஸோ ப்ரீவியஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேமில் ஓவரால் லாங் டைமில் என்ன இருந்தால் செக் பண்ணிக்கலாம். நமக்கு 150 நியர் ஒரு சப்போர்ட் இருக்குது ஆக்சுவலாக. 143 50. ஸோ பிரேக் அவுட் பண்ணதுன்னா மார்க்கெட்டு இதுதான் ஃபஸ்ட்டு டார்கெட் ஆக்சுவலாக உங்களுக்கு. ஸோ 165 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா மார்க்கெட்டு நமக்கு ஆக்சுவலாக அந்த சப்போர்ட்டு அது ஒன்று இல்லை அப்படின்னா 159 நியர்.
ஸோ 159 153 அடுத்தடுத்த டார்கெட் இது வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது என்ன இருக்குது, வீக்லி டைம் ஃப்ரேம். ஓகேவா, மந்த்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும் சார்ட்டு. ஓகேங்களா, மந்த்லிலன்னு பார்க்குறப்போ 159 தான் நமக்கு அடுத்த சப்போர்ட். 159 நியர் 160 159. அதை பிரேக் அவுட் பண்ணணுன்னா 153 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா ஸோ மார்க்கெட் இதை கண்டினியூ ஆகுதுன்னா நமக்கு ஃபைனலாக என்ன ஆகலாம், 120 வரைக்கும் வரலாம். நமக்கு 120 ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். 130 பார்த்தோம், 123 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. கெயில் இந்தியா லிமிடெட் இதுக்கு ஓரியன்டாக ஸ்டாக்ஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். நியூஸஸ் ஏதாவது இருக்கான்னு நான் செக் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுறேன். ஓவராலாக பார்த்து சூஸ் பண்ணது தான் ரேண்டமாக. ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் வந்து நல்லா ஒரு 99 பை ட்ரெண்டில் இருக்குது, ஹையர் ஹையில் இருக்குது. சின்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான். ஸோ ஓவரால் வந்து நமக்கு ட்ரெண்டு இதுவாகுது அப்படின்னா, டவுன் ஆகுது அப்படின்னா $111 135 ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 159. ஸோ லெவல்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணிட்டு அடுத்தடுத்து டார்கெட் போகிறப்போ என்ன பண்ணுங்கள், அப்டேட் பண்ணுங்கள். மந்த்து, வீக்லி, டே சார்ட். டே சார்ட்டில் என்ன இருக்குது மார்க்கெட்டு ஆக்சுவலாக, இந்த பிரேக் அவுட் நடக்கணும். பிரேக் அவுட் நடந்தால் தான் ஆக்சுவலாக. ஓகேங்களா, ஓகேங்களா. ஓவரால் வந்து ட்ரெண்டு இது தான் இப்போதைக்கு இருக்க ட்ரெண்டு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகாதான் பாருங்கள். ஸோ மார்க்கெட் இது வரைக்கும் 156 வரைக்கும் கரெக்டாக தான் இருக்குது ஆக்சுவலாக. 156 அனாலிசிஸ் பண்ணுறப்போ ஒரே இதில் அனாலிசிஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, அதையும் பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா ஓகேங்களா, இது வரைக்கும் வரலாம் ஆக்சுவலாக. 155 இல்லைன்னா 150. ஸோ அது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுக்கான லெவல்ஸ் பார்த்திங்கனாலும்
ஆக்சுவலாக இதை வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கோங்க. லாங் டைமில் போய்ட்டு கொஞ்சம் ப்ரீவியஸாக வந்து டே சார்ட்டாக க்ளோசிங் வந்து வீக்லியில் வந்து பை போகலாம் அப்படின்னா 194க்கு மேலே போனால் மட்டும்தான் பை. ஓகே, 194. ஸோ அதர்வைஸ் செல்லை எடுத்துகிட்டு வெயிட் பண்ணுறேன்னா வெயிட் பண்ணலாம். 194க்கு மேலே போச்சுன்னா மார்க்கெட் என்ன பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் கொடுக்குது, கரெக்ஷன் கொடுக்குதுன்னா ஸோ 203 வரைக்கும் ஆல்ரெடி கொடுத்துருக்கு. ரீடெஸ்ட் வந்து 0.5ல் கொடுத்துருக்கு. 194, 103, 203 இதை பிரேக் அவுட் பண்ணல அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் இருக்கும். இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா 203 ரூபாய்க்கு மேலே பை பண்ணலாம். ஓகே, ரைட் நவ் செல் திஸ் டார்கெட். ஓகே, செல்லுக்கான டார்கெட் வந்து 160, 150. ஓகே, 160, 150. ஓகேவா? ஸோ இதுக்கு கீழே போனால் அடுத்த லெவல்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்க, மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதில் பேட்டர்ன் ஸோ இந்த லெவல்ஸையும் நோட் பண்ணிக்கங்க. மறுபடியும் டார்கெட் வந்துச்சு அப்படின்னா ஸோ இதில் ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். 340. ஓகே, 140. ஸோ இதுதான் வந்து டார்கெட்டு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் அதுதான் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. அடுத்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வீடியோ மறக்காமல் வந்துடும். உங்களுக்கு ஏதாவது போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் ட்ரேட் எடுத்துருக்கீங்க, ஏதாவது இருக்குது, ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ அனாலிசிஸ் வேணும், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை மெயில் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.